வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் பெட்ரோலியம், எரிவாயு, வீட்டு வசதி, நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இருக்காருல்ல, அவர் அண்ணாமலையை ஆதரித்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஐ வில் கம் பேக் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் டு பி வித் மை யங்கர் பிரதர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க. ஓகே, என்னுடைய சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு மறுபடியும் நான் கோயம்புத்தூருக்கு வரேன், நீங்கள் அண்ணாமலைக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அண்ணாமலையை யங்கர் பிரதர்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷாவும் அண்ணாமலையை சோட்டா பாய் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது மாதிரி மத்திய அமைச்சர்களோட நல்ல ஒரு இணக்கமாக அண்ணாமலை செயல்படுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கோவையுடைய எம்பியாக அண்ணாமலை வந்தார், பொதுமக்கள் அவரை ஆதரிச்சாங்க அப்படின்னா பல மத்திய அமைச்சர்கள், பல டிபார்ட்மெண்ட்ஸ் சார்ந்த நிறைய கம்பெனிஸு, நிறுவனங்கள்லாம் கோயம்புத்தூரில் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மருத்துவர் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் சில வீடியோ பரவிக்கிருக்கு. அதில் ஒரு டாக்டர், அவருடைய பேர் பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒரு டாக்டரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு மருத்துவர், எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, என்ன மதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பேஷண்ட்டு, இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மத ரீதியாக பிரித்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா பாஜக, அவங்களுக்கு கோயம்புத்தூரில் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோவை பரப்பி விட்டுருக்காங்க திராவிட கட்சிகள். இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பிரதீப் குமார், நான் கோயம்புத்தூரில் டாக்டரு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அவர் கோயம்புத்தூர்காரரே கிடையாது, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான். அவர் இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் திமுக அமைச்சருடைய மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் பதிவு போட, இப்போ இது டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. அண்ணாமலையை எதிர்க்கணும் அப்படின்னா இப்படி எதிர்க்கலாம், இதை விட்டுட்டு ஒரு ஃபேக்காக கோயம்புத்தூரில் நான் டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஒரு ஃபேக்காக இது மாதிரியான வீடியோக்களை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாஜக தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க. கார்த்திகேய சிவசேனாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. 2021 தொண்டாமுத்தூர் தொகுதியில் எஸ்பி வேலுமணி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டாரு, தோல்வி அடைஞ்சாரு. அந்த கார்த்திகேய சிவசேனாபதி திமுகவை சேர்ந்தவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆடு மேய்ப்பவர்களை ஐபிஎஸ் ஆக்குறது திராவிடம், ஐபிஎஸ்ஐ ஆடு மேய்க்கிறவர்கள் ஆக்குறது ஆரியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. எப்படி ஆடு மேய்க்கிறவங்களை உயர்ந்த பதவிகளில் அமர வைக்கிறது திராவிடமா, உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களை ஆடு மேய்க்க வைக்கிறது ஆரியம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு, பேசியிருக்காரு. இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை பார்க்க முடியுது. நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் பாஸ் ஆகுறாங்க, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாஸ் ஆகிறாங்களா, இல்லை நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க அதிகமாக பாஸ் ஆகிறாங்களா அப்படிங்கிறத பாருங்க. கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறாருல, இவர் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் இவர் தாக்கல் பண்ணதில் பார்க்கும்போது +2 படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் உங்களை திராவிடம் 12ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க விடலையா அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் கிண்டலாக கேள்விகள் எழுப்புறத நம்ம பார்க்க முடியுதுங்க. இப்போ கோயம்புத்தூர் மாவட்ட ஜமாத்து இருக்காங்க பார்த்தீங்களா, ஜமாத்து இஸ்லாமிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு போடக்கூடிய வாக்குகள் பிஜேபிக்கு போடக்கூடிய வாக்குக்கு சமம். ஏன்னா அவங்க இந்த சிஏஏ, என்ஆர்சி, நீட்டு இதெல்லாம் கொண்டு வரும்போது பாஜகவுக்கு சப்போர்ட்டாக ஓட்டு போட்டவங்க அதிமுக தான். அதனால இந்த எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா, கணபதி ராஜ்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ கோவை மாவட்ட ஜமாத்து இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டமைப்பு இப்போ ஒரு சர்க்குலரை அனுப்பியிருக்காங்க. இதை பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது ஒரு கேள்வி அடிப்படையாகவே வருது. என்னன்னா, பாஜக மதவாத அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க திமுக. அப்போ இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேரும் மதவாத அரசியல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டுகளை நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. முக்கியமாக இப்போ அதிமுக பாஜகவிலிருந்து அவங்க பிரிஞ்சது, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான், சிறுபான்மை மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்குலரில் இருக்குது. எஸ்டிபிஐ கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. பார்க்கலாம் தேர்தல் முடிவுகளின் போது எப்படி ரிசல்ட் வருது. ஓகே, இஸ்லாமியர்களுடைய வாக்கு யாருக்கு அதிகமாக போகுது அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ நம்மளுக்கு தெரியும். என்னையை பொறுத்த வரைக்கும் மதம் இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடாமல், இது பாராளுமன்ற தேர்தல். ஓகே, யார் இந்தியாவுடைய பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் லாஸ்ட் 10 வருஷத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்தது என்ன,
சிஏஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா சிஏஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய, இஸ்லாமியர்களுடைய அந்த குடியுரிமை இருக்குது பார்த்தீங்களா, அதை பறிக்கிறதுக்கான சட்டம் கிடையாது. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மத சிறுபான்மையின மக்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இப்படி குழப்புறாங்க. இதிலிருந்து முதல்ல வந்து வெளியே வாங்க அப்படிங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்போ லாஸ்ட் 10 வருஷத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்ன அநீதி இழைக்கப்பட்டுச்சு? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ரெண்டாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நேஷனல் செக்யூரிட்டி எப்படி இருக்குது? ஓகே, 2014க்கு முன்பாக நிறைய மதக்கலவரங்கள் வந்து நடந்திருக்கு. குண்டு வெடிப்பு, தொடர் குண்டு வெடிப்பான நம்ம இந்தியாவில் வந்து அரங்கேறி இருக்கு. ஆனால் லாஸ்ட் 10 வருஷத்தில் அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா? இல்லை. அப்போ நேஷனல் செக்யூரிட்டி சூப்பராக இருக்கு. நேஷனல் செக்யூரிட்டி எங்கெல்லாம் நல்லா இருக்கோ அங்கே தான் பொதுமக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அப்போ தான் நிம்மதியாக வாழ முடியும். அப்போ நேஷனல் செக்யூரிட்டியை பார்த்தே மோடிக்கு தாராளமாக வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஓகே, என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் இதுதான். கடந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் மோடி கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால் மோடி மறுபடியும் பிரதமராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.